சரி, நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஏறக்குறைய நான் இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் நம்ம படித்ததை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டி வரும். நீங்கள் ஞாபகம் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம பார்ப்போம். உபத்திரவ காலம் 7 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன வாஸ்தவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்தி கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களோடையும் மற்ற ராஜ்யங்களோடையும் 7 வருஷத்துக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்வான். அந்த சமாதான உடன்படிக்கையை என்னைக்கு செய்து கொள்கிறானோ அன்னைக்கு 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். மறுபடியும் தானியேல் புஸ்தகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் 2லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, அந்த 7 வருஷம் மூன்றரை வருஷமாக முதல் பாதி 2வது பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அல்லது 1260 நாட்கள், 2260 நாட்கள், அல்லது 42 மாதங்கள், அப்படி பிரிஞ்சிருக்கு. அது நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம். இப்போ நீங்கள் இந்த முதல் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் 3 வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கோபாக்கினை. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபை என்ன பண்ணிடுது? அது ராப்சரில் போயிடுது. இது நம்ம எதில் கவர் பண்ணோன்னா 6லேருந்து 11 அதிகாரம் வரைக்கும் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, 7 முத்திரைகள் ஜட்ஜ்மெண்ட்டு, 7 சீல் ஜட்ஜ்மெண்ட்டு, 7 எக்கால ஜட்ஜ்மெண்ட்டு, 7 ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் தன்னுடைய 2 தூதர்களை, 2 சாட்சிகளை அனுப்புகிறாரு. ஒன்று நிச்சயமாக எலியான்னு நமக்கு தெரியும், மற்றொன்று ஈனாக்கா இருக்கலாம், அல்லது யாருன்னு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி ஈனாக்கா இருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் மரணத்தை சந்திக்கலை, அதனால் அவங்க 2 பேரும் திரும்பி வரலாம். இவங்க இந்த உபத்திரவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 144,000 யூதர்களை அவங்க என்ன பண்ணுறாங்க? குறிப்பிட்டு முத்திரையிட்டுறாங்க. இந்த 144,000 மக்கள் என்ன பண்ணுறாங்க? உலகம் எங்கும் போய் அவங்க அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க அநேகரை கர்த்தருக்குள்ள அழைக்கிறாங்க. இது வரைக்கும் மக்கள் பார்த்திராத ஒரு சுவிசேஷ ஊழியம் அப்போ நடக்கும். இன்னைக்கு இருக்கிற கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு அவ்வளவு திரளான கூட்டங்கள் திரும்பி வரப்போகிறாங்க. ஏன்னா ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, உபத்திரவம் இருக்கும்போது எல்லாருமே கர்த்தரை தேடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேட பிடிக்கல, நமக்கு நம்மளுடைய காரியங்கள் தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் என்னைக்கு நெருக்கப்படுறோமோ அன்னைக்கு நம்மளும் அப்படி தானே. பிரச்சனை வந்தால் கர்த்தரை கூப்பிடுவோம். நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் கர்த்தரை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்னு என்னைக்கு சொல்கிறோம்? சொல்லவே மாட்டோம். அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் எதுவுமே இருக்காது. பிரச்சனைன்னு வரும்போது மகா பெரிய உபத்திரவத்துக்குள்ள அந்த மக்கள் கடந்து போவாங்க. அப்போது பெரிய அளவில் ஒரு எழுப்புதல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முதல் 3 வருஷத்தில் எருசலேம் தேவாலயம், 3வது தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும். அதை நம்ம பார்த்தோம். அது அப்போது இந்த முதல் 3 வருஷம் முடியின் தருவாயில் என்னவாகும்னா, நம்ம மிடில் ட்ரிபுலேஷனுடைய மத்திய பகுதி, உபத்திரவ காலத்தினுடைய மத்திய பகுதியை பார்த்தோம். அதில் 2 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். 12வது அதிகாரத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான்? வானத்திலிருந்து கீழே தள்ளப்படுறான். இனிமே மனுஷனுக்குன்னு தேவன் கொடுத்திருந்த 6000 வருஷம் டைம் முடிஞ்சு போயிடுது. அதனால் அவன் என்ன பண்ணப்படுறான்? கீழே வந்துடுறான். அவன் கீழே வரும்போது மகா பெரிய உபத்திரவம் இருக்கும். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்தி கிறிஸ்து யாரு, அந்த கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தோம். அவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு இமேஜை ஒன்றை உருவாக்குறாங்க. அதை எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிறாங்க. வணங்காதவங்களை அவங்க மரணத்துக்கு நேராக தள்ளுவாங்கன்னு. இந்த காலகட்டம் மிகுந்த கடினத்துக்கு உரிய ஒரு காலகட்டம். ஏன்னா அதை என்னைக்கு அந்த இமேஜை நிறைய பேர் வணங்க முடியாது. காரணம், முக்கியமாக யூதர்களும் கிறிஸ்தவங்களாலையும் அதை செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அநேக பேர் கர்த்தருக்காக மரித்து போவாங்க. மகா பெரிய உபத்திரவம். 17வது அதிகாரமும் அதில் தான் வரும். ஏன்னா அது குரோனலாஜிக்கல் ஆர்டரில் இல்லை, அதை நம்ம பின்னாடி படிப்போம். இந்த காலகட்டங்கள் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மகா பெரிய ஒரு இந்த உபத்திரவத்திற்குள்ளாட அடுத்த பகுதி ஆரம்பிக்குது.
அது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினது, ராத் ஆஃப் காட். அதில் 14 16 அதிகாரம், 18 19 இந்த அதிகாரங்களை நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த காரியங்களோட இவ்வளோ நாள் நம்ம படித்ததோட ஒரு ரிவ்யூ. அதுதான் இந்த நாளில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இதை நீங்கள் பார்க்கும்போது அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகும்போது ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது பழைய ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் எழும்பும். இந்த காலகட்டத்தில் அது எழும்பிக்கிட்டு இருக்கு. நமக்கு கண்கள் இருந்தால் நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லா நியூஸ் அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு அது புரியும். அப்போது இப்பயே உருவாகிட்டு இருக்கு. அது யூரோப்பியன் யூனியனையும் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸு அது ரெண்டுமா இணைந்து த யூனியன் ஆஃப் த மெடிட்ரேனியன்னு ஏற்கனவே இருக்குது. 43 நாடுகளை கொண்டு அது இருக்குது. ஏற்கனவே அது எழும்பி கொண்டு இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், தலைமை தாங்கி முதல்ல அவன் ராஜாவாக வருவான். அப்போ அவன் ராஜாவாக வரும்போது அநேகரோடு சேர்ந்து தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பான். இந்த முதல் 3 வருஷத்தில் இந்த ரோம சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கும். யூரோப்பியன் யூனியன் ஒன்று பிரசல்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராஸ்பர்க், ஃப்ரான்ஸ். அது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தெரியாது. அங்கே தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டாவது பகுதிக்கு போகும்போது 2வது 3 வருஷம் அல்லது மகா உபத்திரவ காலத்துக்கு போகும்போது இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், தன்னுடைய இடத்த ஐரோப்பாவிலிருந்து எடுத்துக்கொண்டு எங்கே போயிடுவான், ஈராக்குக்கு போயிடுவான். பாபிலோன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வில் பி பாபிலோன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக ஈராக் பாபிலோன் கட்டப்படும். இப்பயே அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது கட்டப்படும். ஸோ த ஹெட் குவார்ட்டர்ஸ் வில் பி தேர். இது பொலிட்டிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது பொலிட்டிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கிருந்து ஆட்சி செய்வாங்க. முதல் 3 வருஷம் ஐரோப்பாவில் இருந்தோம், அடுத்த 3 வருஷம் பாபிலோன்ல இருந்தோம் அவங்க ஆட்சி செய்வாங்க. அதே மாதிரி உலகம் எல்லாமே ஒரே மதத்தின் கீழே கொண்டு வரப்படும். இப்பயே நிறைய இருக்கு, எக்யூமினிசம், அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க உங்களுடைய வேத சத்தியத்திற்காக வைராக்கியமாக எழும்பி நின்னீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இந்த காலத்தில். எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணணும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே உலகம் அந்த நோக்கில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏற்கனவே த வேர்ல்டு ரிலீஜியஸ் கவுன்சில் இருக்குது. அது எல்லாமே த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், WCC, அது ஏற்கனவே எக்யூமெனிக்கலாக தான் இருக்குது. அதனால் யாரை பார்த்தாலுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்குது. அப்போது உலகம் எல்லாருமே ஒரே ரிலிஜனுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே எல்லாமே ஒன்று தான். எல்லா பாதையும் எங்கே கொண்டு போகுது, பரலோகத்துக்கு, கடவுள்கிட்ட தான் கொண்டு போகுதுங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போது முதல் பாதியில் ரிலிஜியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும், வேட்டிக்கன், ரோம் அங்கே இருக்கும். ஏன்னா ஃபால்ஸ் ப்ராஃபிட் அங்கே தான் இருக்கிறார், அதனால் அது அங்கே இருக்கும். ஆனால் ரெண்டாவது பகுதியில் அதற்குள்ளேயுமே 2வது பகுதியில் 3வது தேவாலயம் கட்டப்படும் எருசலேமில். அதனால் அந்தி கிறிஸ்து எருசலேமில் கொண்டு போய் அங்கே தான் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர், தன்னை கடவுளாக்கிக்குவான். ஸோ செகண்ட் பார்ட்டில் தி ரிலீஜியஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வில் பி ஜெருசலம். மூன்றாவது உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஃபைனான்ஸு, நம்மளுடைய பொருளாதாரம். இப்போதைக்கு முதல் பகுதியில் பொருளாதாரத்துக்கு இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ், பெல்ஜியம். நான் ஏற்கனவே ஒரு நாள் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரசல்ஸ் எவ்வளோ 2 பேரலல் சிட்டியாக இருக்குது. அந்த சிட்டியா ப்ரூசால், அது என்னானே யாருக்கும் தெரியாது, மர்மமான முறையில் இருக்குது. அங்கே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு, அங்கே தான் இருக்கும். ஸோ பிரசல்ஸ், பெல்ஜியம். ஆனால் ஏற்கனவே சகரியா தீர்க்கதரிசியில் பார்த்தோம் 5வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து எங்கே போயிடுமா, பாபிலோனுக்கு போயிடும். த ஃபைனான்ஷியல் கேபிட்டல் வில் பிகம் பாபிலோன். இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். நமக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வல்லரசுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை கேட்டு பார்த்தா சூப்பர் பவர்னா அமெரிக்கா, ஐரோப்பா, லண்டன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பவர் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இவ்வளவு நாள் மேற்கத்திய நாடுகள் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, இப்போது ஈஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. இந்த காலகட்டம் வரும்போது அந்தி கிறிஸ்து பதவி எடுத்துக்கொள்ளும் போது இந்த 2வது 3 வருஷத்தின் போது
பவர் டோட்டலி ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் டு த ஈஸ்ட். அங்கேருந்து இங்கே போயிடும். இனிமே ரோமோ, யூரோப்போ, பிரசல்ஸோ கிடையாது. எல்லாமே எங்கே போயிடும்? ஈஸ்ட், பாபிலோனுக்கு போயிடும். உங்களுக்கு ஒன்று தெரியணும், பாபிலோன் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமானது. உங்களுக்கு தெரியும், நிம்ரோதை தெரியும். நிம்ரோது தான் முதல் வேர்ல்டு டிக்டேட்டர், சர்வாதிகாரி. அவன் தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஆரம்பித்ததே அவன் தான். எங்கே ஆரம்பித்தான்? பாபிலோன். எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே தான் முடிய போகுது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, பிரசங்கியின் புஸ்தகம், எக்லிசியாஸ்டிஸ், பிரசங்கியின் புஸ்தகம், முதல் அதிகாரம் 9-10. எக்லிசியாஸ்டிஸ் முதல் அதிகாரம் 9-10. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. அப்போ என்ன சொல்றாங்க? முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் திரும்பியும் வரும்னு. எவ்ரிதிங் இஸ் இன் அ சைக்கிள். எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கதான் முடியும். இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் நம்ம நிம்ரோதை பார்த்ததில்ல, ஆனா சரித்திரம் பார்த்துருக்கு. நிம்ரோதில் ஆரம்பிச்சிச்சு, அதே நிம்ரோத் எங்க இருந்தானோ அங்கதான் காலங்கள் முடியும். வாட் வாஸ் வில் பி த சேம். அப்படியே தான். தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான் காலங்கள் முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 14வது அதிகாரத்துக்கு கடந்து போறோம். 14வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம். 14வது அதிகாரம் இந்த உபத்திரவ காலத்தின் பின்பகுதி, 2வது 3 வருஷம், இதனுடைய ஒரு முன்னோட்டம், ப்ரிவியூ, முன்னோட்டம். எப்படி இருக்கும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. இது எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் சொல்றாரு. ஒரு டோட்டலா இந்த மாதிரி இருக்குங்கிறத கர்த்தர் சொல்றாரு. ஆனா 15வது அதிகாரத்துக்கு மேல தான் அது எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ இந்த 14வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சீன் பூரா ஹெவனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. 13வது அதிகாரத்துல பூமியில என்ன நடக்கும்னு பார்த்தோம். அவன் ஒரு சொரூபத்தை செய்து வைப்பான், இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், அது இதுன்னு எல்லாம் வாசித்தோம். ஆனா இப்போ சீன் ஷிஃப்ட்ஸ் டு ஹெவன். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் முதல் 5 வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவர் பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ 7வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா கர்த்தர் 11வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? 2 சாட்சிகளை அனுப்புவார். ஒன்னு எலியா, இன்னொன்னு ஈனாக்கு. இவங்க 2 பேரும் 144,000 யூதர்களை, அவங்கவுங்க ட்ரைபு, அவங்களோட ட்ரைபு எதுன்னு பார்த்து அந்த 12 ட்ரைபுக்கும் உரியவங்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்க? முத்திரையிட்டுருவாங்க. முத்திரையிட்டோன இந்த 144,000 மக்கள் முதல் 3 வருஷம் உலகமெங்கும் போய் ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியத்தை செய்வாங்க. அவங்க செய்யும்போது உலகத்திலிருந்து பெருந்திரளான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் நல்லா நினைக்கணும், ஏற்கனவே சர்ச் ராப்சர் ஆயிடுச்சு, நம்ம இங்கே கிடையாது. இப்போ நிர்விசாரமாக நம்ம சர்ச் காலத்தில் இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் இப்போதான் மாறணும். அதை தவிர அநேகர் மாறுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்போ இவங்க எல்லாரையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் முன்னோக்கி நமக்கு காட்டுறாரு. இந்த காலகட்டங்கள்
வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு டைம்ல இந்த 2வது 3 வருஷத்தின் போது கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, இந்த 144,000 மக்களையும் அவங்களால ரட்சிக்கப்பட்ட மக்களையும் கர்த்தர் இன்னொரு தடவை என்ன பண்ணிடுவாரு, ராப்சர் பண்ணிடுவாரு. இப்ப அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இவ்வளோ நாள் பூமியில இருந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு அவங்கள. அதனால ராப்சர்ங்கிறது சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ராப்சர் இருக்கு. நீங்க நான் எழுதின அந்த ராப்சர் புக்கை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல தெளிவா எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன், நீங்க அதை வாசித்து பார்த்துக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் எங்க போறாங்க, அங்க போயிடுறாங்க. அந்த ராப்சர்ல பரலோகத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு போய் யாரோட இருக்கிறாங்க, தேவனோட இருக்கிறாங்கன்னு. அதுல முக்கியமான வசனம் 4வது வசனத்துல போட்டிருக்கு, இவங்க தேவனுக்கு முதற் பலனானவங்க அப்படின்னு போட்டிருக்கு. தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் டு காட் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதே அது இந்த அறுவடையின் காலத்தை நமக்கு காட்டுது. மறுபடியும் இந்த அறுவடையை குறித்து நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல்ல 3 வித அறுவடைகள் இருக்கு. அந்த 3 அறுவடைகளும் 3 காலகட்டத்தில் நடக்கும். அந்த 3 காலகட்டங்களுமே என்னவாச்சு, தேவன் ஒரு பண்டிகையின் காலமா வைத்திருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க 3 மெயின் கிராப்ஸ் அல்லது அங்க இருக்கிற பலன்களை நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல பெண்டிகாஸ்ட், அது வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன்ல பார்லி ஹார்வெஸ்ட் இருக்கு, வார் கோதுமை, அது அறுவடைக்கு வரும். அடுத்தது வெயில் காலம், அதுல பெண்டிகாஸ்ட், ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், அப்போ கோதுமை அறுவடைக்கு வரும். அடுத்தது மாரி காலம், அப்போ ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ் வரும். அந்த காலத்துல எல்லாவித பழங்களுமே என்ன பண்ணப்படும், அது அறுவடைக்கு நேரா வரும். இதுதான் அந்த அறுவடையின் நோக்கம். நீங்க இந்த 3 காரியங்களையும் பார்க்கும்போது இதுல ஒரு பின்னணியோட தான் கர்த்தர் இதை நமக்கு போட்டிருக்கிறாரு. நீங்க பாருங்க, பெண்டிகாஸ்ட் போது பார்லி ஹார்வெஸ்ட். பார்லி ஹார்வெஸ்ட் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பார்லி எப்படின்னா அதை அறுவடை செய்தோன்னே அதை ரொம்ப அடிச்சு அதனுடைய மணியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை புடைத்தாலே போதும். ஜஸ்ட் வின்னோ இட், இந்த தூக்கி புடைக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஈஸி. அப்படி செய்யும் போதே அதில் இருக்க பதரெல்லாம் வெளியில அதனுடைய மணிகள் வந்துடும். அது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சபையை குறிக்குது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற காலகட்டம். கர்த்தர் சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் விலன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு. உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் இருக்கு, ஆனா பார்லியை போல அது புடைக்கப்படுறது போல ரொம்ப கம்மியானது தான். ஆனா வரப்போற நாட்கள்ல இருக்கிறது போல இல்லை. ஸோ அது பார்லி ஹார்வெஸ்ட் எதை காமிக்குதுன்னா, சர்ச் வில் பி ராப்சர்ட், அது போயிடும். ஆனா பெண்டிகாஸ்ட் போது வீட் ஹார்வெஸ்ட் வருது. வீட் எப்படின்னா கோதுமை, அதனுடைய மேலே போட்டு இருக்கிற அந்த போர்வை மிக கடினமானது, அதை புடைத்தாலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், அதை ஒரு திறந்த வெளியில அதை அறுவடை செய்த கோதுமையை வைத்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஆணிகளை அவங்க அடித்து வைப்பாங்க. அந்த ஆணியினுடைய கூர்மையான பகுதி பின்பக்கம் வரும். இதை ஒரு மாட்டோட கூட கட்டி அந்த மாடை ஓட வைப்பாங்க. அந்த ஆணி அந்த பயிர்கள் மேலே திரும்பி 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 பட்டு அதை கிழித்து எடுத்து, அதுக்கு பிற்பாடு தான் இன்னைக்கு மாதிரி அப்போ இயந்திரங்கள் கிடையாது. அதுக்கு பேரே ட்ரிபுலம், லத்தீனில் அதனுடைய பேரே ட்ரிபுலம். அப்போ திரும்பி திரும்பி போகும்போது அது என்னவாகும், அந்த மணிகள், கோதுமை மணிகள் கிடைக்கும். அதனால ராப்சரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நீங்களும் சரி, உங்களுடைய உறவுக்காரவங்க எல்லாருமே. அதனால அதை நான் திரும்பியும் சொல்றேன், இப்போ இந்த 144,000 மக்களும் அவங்களால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் இந்த அறுவடையை தான் குறிக்குது. அவங்கள சிலர் தான் புதுசா வந்தவங்க. எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்தில் சுவிசேஷத்தை சொல்லியும் கேட்கல. அதனால கர்த்தர் விட்டுட்டு தான் போக வேண்டியதாயிடுச்சு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 3வது டேபர்னாக்கிள்ஸ். இது கர்த்தர் திரும்பி வரும்போது எல்லாமே அது என்ன பண்ணிடும், அறுவடைக்கு நேரா கீழே வந்துடும். அறுவடைக்கு கீழே அவங்க எல்லாரையுமே கர்த்தர் கொண்டு வந்துருவாரு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா,
இந்த அறுவடையை எடுத்துக்கொள்ளும் போது அது கோதுமையா இருந்தாலும் சரி, பார்லியா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னாக்கா அதை 2 விதமா அதை அறுவடைக்கு கொண்டு வருவாங்க. நீங்க நெல் வயல்லையோ எந்த வயல்லையோ போய் பார்த்தீங்கன்னா முதல் முற்றின கனிகளை அவங்க பார்த்துருவாங்க. அது நேரா தலை தூக்கி நிற்கும். அது எல்லாமே முதல்ல முற்றாது, 1-2 தான் முற்றி நிற்கும். அதை என்ன பண்ணிடுவாங்க, இது இஸ்ரேல்ல நடக்கிறது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சிகப்பு நிற ரிப்பனை வைத்து அந்த முதல் அறுவடையை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கட்டிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு. அதை பிரதான ஆசாரியர் வெட்டி கர்த்தருடைய சமூகத்துல பலியா கொடுத்துருவாங்க, காணிக்கையா. அது காணிக்கையா கொடுத்ததுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு தான் மற்ற வயல்ல உள்ளது எல்லாமே அறுவடைக்கு முற்றி நிற்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது. நீங்களே யோசித்து பாருங்க. என் மனசுல ரொம்ப வேதனையோட தான் நான் ஒவ்வொரு தடவையும் வரேன். ஏன்னா கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களுக்கு சத்தியமே தெரியறது இல்லை, சரியான பேசிக் டாக்டரினே இல்லை. இன்னைக்கு நீங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை ஏமாத்த முடியாது. ராப்சர்ல எல்லாரும் போயிட மாட்டாங்க, எல்லாரும் கிடையாது. முதல்ல யாரு அறுவடைக்கு நிற்கிறாங்களோ அவங்க தான் முதற் பலன். தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதுல நீங்க தகுதி பெறலைனாக்கா யாரும் மெயின் ஃபீல்டுல காத்து தான் இருக்கணும். காத்து இருந்து அந்த உபத்திரவத்துக்குள்ளார தான் போகணும். அப்போ முதல் அறுவடை ராப்சரை குறிக்குது. மெயின் ஃபீல்டு எதை குறிக்குது, 140. யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ ட்ரிபுலேஷன். அது வேண்டாங்கிறத நான் சொல்றேன். இப்பயே இவ்வளவு உபத்திரவமா இருக்கு. அடுத்தது ஒரு காலகட்டத்தில் இந்த 144,000 மக்கள் இவங்களும் போயிட்டாங்கன்னா அவ்வளவா யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் 4 மூலையிலையும் அறுவடைக்கு பிற்பாடு 4 வயலோட 4 மூலையிலையும் சில சிதறி இருக்கிற அறுவடைகள் அப்படின்னு சொல்லி, தட்ஸ் கால்ட் கிளீனிங். அது 4 மூலையில மட்டும் இருக்கும். வாசிங்க மத்தேயு 24:31. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது 4 மூலையில இருக்கிறதையும் அவர் எடுத்துக்கொள்வார். வாசிங்க. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களை சிலரை கொண்டு சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. நீதிமானுடைய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கியாவின் குமாரனாகிய சகேரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்தீர்கள். அப்போ கர்த்தர் எல்லாரையுமே அவர் அந்த மாதிரி தான் மிச்சம் இருக்கிறவங்க அவங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்கள தான் கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்காக கடைசியில் வராரு. அதனால இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். நான் சொல்கிறத தான் சொல்ல முடியும். நீங்கள் எதில் போகிறீங்கிறதுக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம இந்த பகுதிகளை முக்கியமாக ராப்சரை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம படித்தோம். ராப்சர் எப்போ நடக்கும், எந்த ஃபீஸ்டும் போது? ரோஷ் ஹஷனா. அப்போது இந்த ரோஷ் ஹஷனா அல்லது அவங்களுடைய நியூ இயர் அப்படிங்கும்போது அது ராப்சரை குறிக்குதுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ராப்சர் புக்கில் எல்லாமே இருக்குது, நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்குங்க அதை. அப்போ இந்த ரோஷ் ஹஷனாம் போது அந்த ஃபீஸ்டோட தீமே என்னன்னா, த காரனேஷன் ஆஃப் த கிங் அண்ட் த ஹோம் டேக்கிங் ஆஃப் த செயின்ட்ஸ். அவருடைய பரிசுத்தவான்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகிற அந்த விழாதானு. ஆனால் இந்த ரோஷ் ஹஷனாம் போது நான் திருப்பி நம்ம படிக்கும்போது சொன்னேன், அந்த எக்காலம் ஊதும் போது வானம் திறக்கப்படும். எதுக்காக வானம் திறக்கப்படுது? நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போறதுக்காக வானம் திறக்கப்படுது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1 வசனத்துல யோவான் சொல்றாரு, வானத்துல ஒரு கதவு திறக்க கண்டேன், அது சொல்லிச்சு நீ மேலே ஏறி வா அப்படின்னு. தட் டினோட்ஸ் த ராப்சர் ஆஃப் த சர்ச். அப்போ ஏற்கனவே கதவு திறந்துருச்சு. The heavens are opened. The gate of heaven is opened. அப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாரு. நம்ம போனதுக்கு அப்புறம் உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு ரோஷ் ஹஷானாவுல இருந்து அடுத்த ஃபீஸ்ட் என்ன, யாம் கிப்போர்.
பாவ நிவாரண நாள், யாம் கிப்போர். இந்த யாம் கிப்போர் வரைக்கும் இந்த பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். இந்த பரலோகம் திறக்கப்படும் போது இப்போ யார் மேலே போகிறாங்க? 144,000 மக்கள் அவங்க போயிட போகிறாங்க. யாம் கிப்போர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் முடியும் போது அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய கையை உயர்த்தி இட் இஸ் டன்னு சொல்லும்போது பரலோகத்தின் வாசல் அடைப்பட்டு போடும். the gate of heaven will be closed. ஸோ அதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரோஷ் ஹஷானாம் போது நம்ம மேலே போயிட்டோம். இப்போ யாம் கிப்போர் போது இந்த 144,000 அவங்களால வந்த மக்களும் அவங்களும் போயிடுவாங்க. அது நடந்து முடிஞ்சதுன்னா the heaven will be closed, totally closed. அதுக்கப்புறமா ரட்சிப்புங்கிறது ரொம்ப கடினமாக மாறி போயிடும். இப்போ வாசிங்க 14வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 2-3. தெளிவா இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. 2-3. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. அப்போ எருசலேம்ல தேவாலயம் இருந்த போது கர்த்தர் சில நியமங்களை கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ்னு 2 இருந்தது. காலை ஆராதனை, மறுபடியும் ஈவினிங்ல வர்ஷிப் சர்வீஸ்ன்ட்டுன்னு. இந்த 2 வர்ஷிப் சர்வீஸுக்கும் அந்த லேவியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேர்ன் எடுத்து வருவாங்க. ஒருத்தரே வரமாட்டாங்க. மார்னிங் சர்வீஸ்க்கு ஒரு பேட்சும் ஈவினிங் சர்வீஸ்க்கு இன்னொரு பேட்சும் வருவாங்க. மாறி மாறி வருவாங்க. ஆனால் வரும்போது தேவாலயத்தில் எப்போதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆராதனை 24 ஹவர்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறையா டிவிஷன்ஸ் இருந்தது இந்த லீவைட்ஸ்க்கு. அவங்க மாறி 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 வருவாங்க. இதைத்தான் ரொம்ப அழகாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம படித்தோம் வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரத்தில் சபை என்ன பண்ணிடுது, ராப்சர் ஆகி போயிடுது. 5வது அதிகாரத்தில் என்ன படித்தோம்? 5வது அதிகாரத்தில் என்ன படித்தோம்? we are going to the throne room. அங்கே போனோன்னே என்ன ஆகுது, மார்னிங் சர்வீஸ் ஆரம்பிக்குது. மார்னிங் சர்வீஸ் ஆரம்பிக்குது டெம்பிளில். தேவனும் இருக்க. இந்த டெம்பிள் உலகத்தின் டெம்பிள் இல்லை, இது பரலோகத்தில் இருக்கிற டெம்பிள். அங்கே மார்னிங் சர்வீஸ் ஆரம்பிக்குது. பாட்டு பாடுறவங்க யாரு? அங்கே நம்மெல்லாம் போயிருக்கிறோம். தேவதூதர்கள், நம்ம மூப்பர்கள், ராப்சர் ஆனவங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறோம், காலை ஆராதனையை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காலை ஆராதனையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வர்ஷிப். ஆனால் அந்த நாட்களில் நாம் பாடுற பாடலோட வார்த்தைகள் 5வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தையை வச்சு அந்த பாட்டை பாடணும்னு ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். நீங்கள் வாசித்துக்குங்க. 5வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் 3 வருஷம் காலை ஆராதனை. இந்த காலை ஆராதனையை வர்ஷிப் சர்வீஸை யார் நடத்துகிறா? நம்ம நடத்துகிறோம். நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த 3 வருஷம் ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது, ஒரு புது பேட்ச் போயிருக்கிறாங்க. மாலை ஆராதனை ஆரம்பிக்குது. மாலை ஆராதனை ஆரம்பிக்குது. யாரெல்லாம் வரா? 144,000 மக்களும் அவங்களால ரட்சிப்புக்குள்ளார வந்தவங்களும் அவங்க வராங்க. அவங்க வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் ஓவர் த ஈவினிங் வர்ஷிப். மாலை ஆராதனையை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த மாலை ஆராதனையை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் யோசித்து பாருங்க, நியூ கம்பெனி, இது பழைய கம்பெனி இல்லை, இது புது கம்பெனி. நியூ தீம். அவங்க பாட்டு என்னன்னு, இட்ஸ் நியூ சாங்னு போட்டிருக்கு. புதிய பாடலை பாடினாங்க. அந்த பாடலை யாருமே கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இப்போ தெரியாது, அங்கே போனால் ஒரு வேளை தெரியும். இட் இஸ் a நியூ கம்பெனி, இட் இஸ் a நியூ தீம் அண்ட் இட் இஸ் a நியூ சாங். புது பாடல் அவங்க பாட போகிறாங்க. ஸோ தட் இஸ் த ஈவினிங் வர்ஷிப், ஈவினிங் ஆராதனை அது ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, வேதத்தில் இரவு நேரங்களில் ஈவினிங்ஸ் டைமில் கர்த்தர் புதிய பாடல்களை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இஃப் யூ ஆர் வில்லிங். ஏன்னா நான் நிறைய சமயம் நான் பார்த்துருக்கேன், நல்லா பாட்டு அது இதுன்னு வர்ஷிப்பில் நம்ம சில சந்தர்ப்பங்களில் அநேகமாக அதில் பெருமை கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் இரவு நேரங்களில் பாடல்களை தராரு. இப்பயே அது உண்டு. வாசிங்க
யோபுவின் புஸ்தகம், ஜோப் 35, 35வது அதிகாரம், தமிழில் 11வது வசனம், ஆங்கிலத்தில் 10. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. அப்போ ராவுல ஆங்கிலத்தில் போட்டுக்கு he helps us to sing a new song in the night. He gives us new song in the night. அந்த அனுபவங்கள் இப்பயே அநேகருக்கு உண்டு. அப்போ கர்த்தர் நமக்கு அது மாதிரி தரப்போறாரு. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, how wonderful it is. கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன். அவர் தேவ தூதர்கள் மட்டும்தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். மார்னிங் சர்வீஸ் நம்மளுது, ஈவினிங் சர்வீஸ் அவங்களுது. அது 2-3 வசனம். அடுத்தது 14வது அதிகாரம் 6-7 வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இப்போ முதல்ல இந்த சபையின் காலத்துல நம்மெல்லாம் இருக்கிறோம். நம்மளோட கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது. ஒரு காலகட்டத்துல நாம போயிடுறோம். அதுக்கு பிற்பாடு 144,000 மக்கள் இருந்தாங்க. அவங்க சுவிசேஷத்தை அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் போயிட்டாங்க. இப்போ சுவிசேஷம் அறிவிக்க ஆட்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு? தேவ தூதர்களை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். தே ஆர் ப்ரீச்சிங் த இட்டர்னல் காஸ்பல். தேவ தூதர்கள் ப்ரீச் பண்ணுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாமனுடைய காலத்துக்கு பிற்பாடு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை அறியாமல் போனாங்க. தேவனை அறியாமல் போன போது கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி மக்களுக்கு நீதியை கற்பித்து கொடுத்தாரு. நீதியை இது எபிரே, ஹீப்ரூ, ஜூயிஷ் தாட். இதுக்கு ஆதாரமும் இருக்கு. நான் இப்போ வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். இந்த தேவ தூதர்களை அனுப்பி அவங்க தான் என்ன பண்ணாங்க? ஆரம்ப நாட்களில் மக்களுக்கு தேவனை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த தேவ தூதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க? பெண்களோட உறவு கொண்டு ராட்சதர்களை படைத்தாங்க. இதை ஈனாக் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் புக் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அது ரொம்ப அருமையான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அநேகர் மறைமுகமாக கோட் பண்ணுறாங்க. ஆனால் யூதாவின் நிருபம்னு ஒன்று இருக்குது. அந்த யூதா மட்டும் அந்த புக் ஆஃப் ஈனாக்கை டைரக்டாக கோட் பண்ணுறாரு. வாசிங்க, யூதாவின் நிருபம். ஒரே அதிகாரம் தான் இருக்குது, 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்ற நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த தேவ தூதர்களுக்கு கர்த்தர் வானத்துல ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்தை விட்டுட்டு கீழே டீச் பண்ண வந்தவங்க மனுஷரோட ஒன்றா இணைந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளோ பெரிய பாவத்தில் அவங்க ஈடுபட்டுட்டாங்க. இவங்களை எல்லாரையுமே கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறாரு. இன்னும் நீங்கள் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு போனவங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் மவுண்ட் ஹெர்மான் அப்படின்னு ஒன்று இருக்குது. எர்மோன் மலைன்னு போட்டிருக்கு. அந்த 120 தேவ தூதர்கள், இந்த மாதிரி இருந்த தேவ தூதர்கள் அந்த மவுண்ட் ஹெர்மானில் தான் கீழே இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ளார ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக இருந்து பெண்களோட, மனிதர்களோட நம்ம உறவு கொள்ளுவோம் அப்படின்னு. ஹெர்மான் அப்படின்னு சொன்னாவே காவனன்ட்னு தான் அர்த்தம். இட் இஸ் அ மவுண்டன் ஆஃப் ஓத். அவங்க ஒரு ஓத் எடுத்துக்கிட்டாங்க, உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மனுஷனோட இருக்கணும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மவுண்ட் ஹெர்மான். அது இன்னமும் இருக்கு. ரொம்ப உயர்ந்த சிகரம். 120 பேர் கீழே இறங்கி வந்தாங்க. அதனால அன்னைக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வாஸ்தவம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இப்போ தான் வாஸ்தவம். உலகத்தில் புதுசு ஒன்றுமே கிடையாது. எப்படி ஆரம்பிச்சிச்சோ அப்படி தான் முடியும்னு. ஆரம்பத்தில் எப்படி சுவிசேஷம் ஆரம்பிச்சுது? தேவ தூதர்கள் சுவிசேஷத்தை சொன்னாங்க. அப்படியே தான் மறுபடியும் முடியும்.
அந்த அதிகாரத்தில் 13வது வசனம் வரைக்கும், 14வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட 2 தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புகிறாரு. அந்த தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மக்களை வார்ன் பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அதை வந்து நீங்கள் வணங்காதீங்க, அந்த மார்க்கை நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள வார்ன் பண்ணுறாரு. இப்போது 14வது வசனத்திலிருந்து வேற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க, 14லேருந்து 20 வரைக்கும். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சைப்பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சைப்பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாடி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இப்போ மறுபடியும் கர்த்தர் எப்படி இந்த சண்டைகள் முடியும் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறாரு. வானத்தில் வந்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரதை அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முதல் 3 வருஷம் முடிஞ்சு இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணிடுவான், மற்ற ராஜாக்களோட தன்னுடைய தொடர்பை வெட்டி கொண்டு அவன் என்ன பண்ணிடுவான், தன்னிச்சையா தான் தான் உலகத்துக்கு ராஜாங்கிறத காண்பிப்பான். அவனோட 10 ராஜாக்கள், இவங்க எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அதை நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம், பின்னாடி இன்னும் கூட கொஞ்சம் வாசிப்போம். அப்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஐரோப்பாவிலிருந்து வெளியே வந்து அவங்க எங்கே போயிடுவாங்க, எருசலேமுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் தங்களுடைய ஆட்சியை ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியை ஆரம்பிக்கும் போது யூதர்கள் மிகுந்த அளவில் துன்பப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வேதத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 24வது அதிகாரம் மத்தேயுவை வாசித்து பார்த்தா, உலகத்தில் எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் உங்களுக்கு விரோதமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 20-21 வசனத்தில் சொல்கிறாரு, அந்த நாட்கள் மிகுந்த உபத்திரவத்தின் காலம். கர்த்தர் இடைப்பட்டு அந்த நாட்களை குறைக்கலனாக்கா ஒரு மனுஷன் கூட உயிரோட இருக்க முடியாதுன்னு, அந்த அளவுக்கு உபத்திரவம் இருக்கும்னு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி, அதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்போ அது யாக்கோபுக்கு இக்கட்டான காலம். இட்ஸ் கால்ட் த டைம் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள். இட் இஸ் கால்ட் த டைம் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் எண்ட் டைம் டெர்மினாலஜி, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் ஜேக்கப்ஸ் ட்ரபிள். ஜேக்கப் யாரு? இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு ட்ரபிள், மிகுந்த உபத்திரவம். அதுக்குள்ளே அவங்க கடந்து போகணும். எண்ட் டைமை படிக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஜேக்கப்ஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது. ஆனால் இந்த உபத்திரவத்திற்கு கூட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15-16. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்
தேவாலயத்தில் நிற்கிறத பார்த்தோன்னே நீங்கள் இனிமே இஸ்ரேலில் இருக்காதீங்க, மலைகளுக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு 2000 வருஷத்துக்கு முன்பா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, யோர்தான் தேசத்தில் இப்போ இருக்கிற ஜார்டனில் ஒரு இடம் இருக்குது, பெட்ரா. நம்ம பெட்ராவை குறித்து படுது, ரோஸ் ரெட் சிட்டி, ரோஸ் ரெட் ராக். அது நேச்சுரலாக ராக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே எந்த வண்டியோ எதுவுமே உள்ளே போக முடியாது. கர்த்தர் அந்த இடத்த இந்த மக்களுக்கென்று அந்த நாட்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ஜார்டனை நல்லா கவனித்து பாருங்க. இந்த ஜார்டன் வரப்போற நாட்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:2 நம்ம பார்த்தோம். அரோயர் அப்படிங்கிற இடம் என்னவாகும், பாழாகி போயிடும். அங்க மக்கள் குடியேற மாட்டாங்க. அரோயர் ஜார்டன்ல இருக்கு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் பெட்ரா. அப்போ ஏதோ ஒரு நியூக்ளியர் சண்டை இருக்கலாம். இட் மே பி ஏசாயா 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சண்டையா இருக்கலாம். அந்த சண்டையினால யோர்தான் என்ன பண்ணும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணதுனால, ரேடியேஷன்னால அந்த இடத்துல இருந்து மக்கள் போயிருப்பாங்க, டீபாப்புலேட்டட். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த இடத்துக்கு ஓடி போயிடுங்க, பெட்ரா. அது மட்டும் இல்லாம கர்த்தர் ஏற்கனவே பெட்ராவை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். 60வது சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 60:8. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அப்போ ஈடாம் தான் இன்னைக்கு ஜார்டன். ஈடாம் தான் இன்னைக்கு இருக்கிற ஜார்டன். உங்களுக்கு தெரியும், ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த நாட்கள்ல நிலங்கள் வாங்கப்பட்டாலோ விற்கப்பட்டாலோ நம்மள மாதிரி பத்திரம் எழுதலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செருப்பை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதுதான் டிரான்சாக்ஷனை சீல் பண்றதுக்கு. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐ ஹவ் ஆல்ரெடி டாஸ்ட் மை ஷூ அப்பான் ஈடாம் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் ஏற்கனவே என் ஷூவை போட்டு வாங்கிட்டேன். நான் அது எனக்குரிய இடம். எதுக்காக அவர் வாங்கியிருக்கிறாரு, எதுக்காக ஈடாம வாங்கியிருக்கிறாரு? தன்னுடைய மக்களை அவர் பாதுகாக்கிறதுக்காக. தன்னுடைய மக்கள் அவ்வளவு நல்ல தேவன், எல்லாத்தையுமே நேர்த்தியா. நான் இதை உங்களுக்கும் சொல்றேன், உபத்திரவ காலத்துக்குள்ள நீங்க எந்த உங்களுடைய பர்சனல் லைஃப்ல எந்த பிரச்சனைக்குள்ள போனீங்கன்னாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா நம்மளுடைய தேவன் உங்களை அதிகம் நேசிக்கிறாரு. அந்த பிரச்சனையோட கூட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க மட்டும் உங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி என்னன்னு தெரியும். எப்பயோ நடக்க போறதுக்கு சங்கீதக்காரன், இது தாவீதின் சங்கீதம், தீர்க்கதரிசனமா எழுதியிருக்கிறாரு. God has already bought that land for them. பெட்ரா, அங்க அவங்க போவாங்க. அந்த பெட்ரா அப்படிங்கிறது மாடர்ன் நேம், பழைய நேம் பாஸ்ரா. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆர்மகெதோன் அப்படிங்கிற இடத்துல தான் கடைசி சண்டை நடக்கும்னு. ஆனா இந்த உலகத்தாரும் சரி மக்களும் சரி அதை த பேட்டில் ஆஃப் ஆர்மகெடன் அப்படிங்கிறாங்க. எந்த சண்டையும் ஆர்மகெடன்ல நடக்க போறது கிடையாது. மவுண்ட் மெகிடோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மலை கூட கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹில், மவுண்ட் மெகிடோ. அது பக்கத்துல ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கு, மகா பெரியது. அந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்து உலகத்தின் போர் ஆயுதங்கள் எல்லாம் மக்களும் சரி வீரர்களும் அங்க நிறுத்தப்படுவாங்க. அப்போ மெகிடோ எது, ஆர்மகெடன் எது? இட் இஸ் அ ஸ்டேஜிங் கிரவுண்ட். அங்க எந்த சண்டையும் நடக்க போறதில்ல. இட் இஸ் அ ஸ்டேஜிங் கிரவுண்ட். அங்க எல்லாரும் படைகளை குவிப்பாங்க. ஆனா உண்மையான சண்டை எதுக்கு? ஜெருசலம். The battle is for Jerusalem. It is not the battle of Armageddon. It is the battle of Jerusalem. எருசலேமை பிடிக்கிறது தான் எல்லாருக்குமே. அங்கே தங்களுடைய ட்ரூப் எல்லாம் கொண்டு நிறுத்திட்டு எருசலேமை பிடிக்கிறதுல தான் அவங்க காரியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்மகெடன்ங்கிறது ஒரு நாள் மட்டும் அல்லது ஒரு சமயத்தில் நடக்கிற சண்டை இல்லை. அநேக சண்டைகள் உருவாகி கடைசி ஆர்மகெடனில் கொண்டு போய் முடியும். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது, எருசலேமுக்குரிய சண்டைக்குரிய எல்லா அடித்தளமான வேலைகளும் இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஆல் த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த பேட்டில் ஆஃப் ஜெருசலம் ஹஸ் ஸ்டார்டட். எருசலேம் மாத்திரம் எல்லாருக்கும் கண்களில் உறுத்தலாக தான் இருக்கு. அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க, இயேசு சொன்னாரு மத்தேயு 24:9.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களாலும், ஆல் பீப்புள், ஆங்கிலத்துல போட்டிருக்க ஆல் நேஷன்ஸ் வில் ஹேட் யூ, ஆல் நேஷன்ஸ் வில் ஹேட் யூ. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2-3. இது ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம், குறிச்சுக்குங்க. சகரியா 12:2-3. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். முதல்ல இயேசு சொன்னாரு எல்லா நாடுகளும் உங்களுக்கு எருசலேமுக்கு விரோதமா இருக்கும்னு. இப்போ சொல்றாரு எல்லா மக்களும் விரோதமா இருப்பாங்கன்னு. ஏற்கனவே விரோதம் ஆயிட்டாங்க. போன டிசம்பர் 23ஆம் தேதி ஐநா சபையில, ஐநா பாதுகாப்பு சபையில அவங்க ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்க. 2334 ரெசல்யூஷன் 2334. ஐநா பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 5 மெம்பர்ஸ் வந்து நிரந்தரமான மெம்பர்ஸு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், கிரேட் பிரிட்டன், இவங்க 5 பேரும் நிரந்தரமானவங்க. மற்றவங்க எல்லாம் அப்படி நிரந்தரம் கிடையாது. அப்போ அந்த ஐநா சபை, அந்த பாதுகாப்பு சபையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு பிடிக்கலை அப்படின்னா இந்த 5 மெம்பர்ஸில் யாராவது ஒரு மெம்பர் வீட்டோ பண்ணலாம். வீட்டோ பண்ணால் அது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இவ்வளோ நாளும் எருசலேமுக்கு எதிராக என்னென்ன இதை அவங்க கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் அமெரிக்கா வீட்டோ பண்ணிருச்சு. ஆனால் இந்த தடவை ஒபாமா பர்சனலாக அவரே முன்னுக்கு வந்து வீட்டோ பண்ணலை. அதனால ரெசல்யூஷன் 2334 என்ன ஆயிடுச்சு? பாஸ் ஆயிடுச்சு. அது பாஸ் ஆனும்போது அதனுடைய மெயின் கிளாஸ் என்னன்னா, எருசலேம் யாருக்கு சொந்தமானதான்? டெம்பிள் மவுண்ட்டு பாலஸ்தீனியருக்கு சொந்தமானதுன்ட்டுன்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த எருசலேம் மேலே யார் வந்தாலும் அவங்கள நான் நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு? தனியாக நின்றுச்சு. ஒரு நாடு கூட சப்போர்ட் பண்ணல. தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. அன்னைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. போன 15ஆம் தேதி 15/1/17 இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபாலோ அப்பா பாரிஸ் உச்சி மாநாடு நடந்தது, பாரிஸ், பிரான்ஸ். அது எதுக்காக அதை நடத்துனாங்க அப்படின்னாக்கா, இஸ்ரேல் என்ன பண்ணணுமா? எருசலேம், யூதேயா, சமாரியாவிலிருந்து அவங்க கிளம்பி போயிடணுமா. அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அதுக்காக தான் அந்த நாடு வந்தது. இதில் அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது ஏன் கண்களுக்கு பட்டது இதுதான். அந்த பாரிஸ் மாநாட்டில் 70 நாடுகள் கலந்து கொண்டாங்க. 70 nations, but the 70 number is important. 70 nation. ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. ஆதியாகமம் 10வது அதிகாரம். வெள்ளத்துக்கு பிற்பாடு நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, ஷெம், ஹாம் அண்ட் ஜேஃபத். இந்த 3 பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து 70 பேர். இவங்கள்லேருந்து வந்தது 70 நாடுகள். ஸோ உருவானது ஆரம்ப நாட்களில் 70 நாடுகள். இந்த 70 யாரு? புறஜாதி நாடுகள், புறஜாதி. ஆனால் அப்பையும் இஸ்ரேல் என்ன பண்ணிருச்சு? தனியாக தான் கர்த்தர் அதை வச்சுக்கிட்டாரு, இந்த 70. ஸோ இந்த 70 எதை குறிக்குது? உலக நாடுகள். இப்போ வாசிங்க ஆதியாகமம் 46வது அதிகாரம். ஆதியாகமம் 46வது அதிகாரம், ஜெனிசிஸ் 46 27வது வசனம். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். அப்போ யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவங்களும் 70 பேர். அந்த 70லேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல். அப்போ இன்னைக்கு the battle line is drawn. உலகமெல்லாம் ஒரு பக்கமும், இஸ்ரேல் மட்டுமும் ஒரு பக்கமும். 70. இட் இஸ் a very prophetic number. வெரி ப்ராஃபட்டிக் நம்பர். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் தெளிவாக கேட்டேன். டிசம்பர் கர்த்தர் சொன்னார். நான் அதை உங்ககிட்ட நான் 4ஆம் தேதி நான் சொன்னேன். சொல்லும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், திஸ் இஸ் த டைம் ஃபார் த ப்ராஃபஸிஸ் டு பி ஃபுல்ஃபில்ட். வாட் எவர் யூ ஹர்ட் ஃபார் அ லாங் அண்ட் டாட் வில் கம் ட்ரூ பிஃபோர் யுவர் ஐஸ்.
there will be confusion, chaos and change, and every trusted refuge will fall. In the midst of it all, my word will stand in. கர்த்தர் அதை சொன்னார். இதை நான் பார்த்தம்போது அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கண்கள் இருந்தால் நம்ம எல்லாருமே அதை பார்க்க கடவோம், அவ்வளோதான். அதனால் இதை நல்லா யோசித்துக்குங்க. இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம கம்மி நாட்கள் தான் இருக்கோம். உலகம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. 70 versus 70, God versus the devil, இஸ்ரேல் versus the Gentiles, அப்படி ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்போது முதல்ல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? பெட்ராவில் ஒழிந்து கொண்டு இருக்கிற யூதர்களை தான் அவன் முதல் முறையாக அட்டாக் பண்ண பார்ப்பான். அந்த அட்டாக்கை குறித்து தான் இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் வாஸ்தவம். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த சொரூபம் வைக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுங்க? மலைக்கு ஓடிடுங்கன்னு. அப்போ அநேகர் என்ன பண்ணுவாங்க? பெட்ராவுக்கு ஓடி போயிடுவாங்க. அப்போ பெட்ராவில் இவங்க ஒழிந்திருக்கிறாங்கன்னு தெரியும் போது அந்தி கிறிஸ்து அவங்கள தான் என்ன பண்ணுவான்? அவங்கள அட்டாக் பண்ணுவான். அந்த காலகட்டத்தில் யூதர்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ கர்த்தர் தானே வந்து அவங்கள காப்பாற்றுவார். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் ரெண்டாவது வருகைன்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தருடைய ரெண்டாவது வருகை 3 கட்டமாக நடைபெறும். அதை நான் திரும்பியும் சொல்கிறேன். கர்த்தருடைய ரெண்டாவது வருகை, the second coming of Jesus will happen in 3 stages. அது எல்லாமே வேதத்தில் இருக்குது. The second coming of Christ will happen in 3 stages. 3 கட்டங்களில் அவர் வருவார். நீங்கள் முதல்ல ரெஃபரன்ஸை மாத்திரம் எழுதிக்கிங்க. முதல் கட்டத்தில் கர்த்தர் போஸ்ரா அல்லது பெட்ராவுக்கு தான் வருவார். அவர் பெட்ராவுக்கு வருவார். ஏசாயா 63. பெட்ராவுக்கு ஓடி போகாத சில யூதர்கள் எருசலேமில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்கு அவர் ரெண்டாவது கட்டமாக ஒலிவ மலைக்கு வருவார். மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்க்கு அவர் வருவார். அது ரெண்டாவது கட்டம். சகரியா 14வது அதிகாரம் 3:4. அதுக்கு பிற்பாடு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் அவர் எல்லா கண்களும் பார்க்குற மாதிரி இறங்கி வருவார். இப்போ வாசிங்க வெளிப்படுத்தல் 14, 19, 20. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறமே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்து 1200 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அப்போ இங்க என்ன பண்ண போகுது? ஏற்கனவே பார்த்தோம் 14வது வசனத்துல வானத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. அவர் தான் வந்து இந்த ரத்தம் சிந்துறதுக்கு காரணமா இருக்கிறாரு. யாருமே இல்லை, அவர் ஃபைட் பண்ணுவார். இதை எனக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏசாயா 63 முதல் 6. தயவுசெய்து எல்லாரும் திறந்துக்குங்க, அதை திறந்து பாருங்க. ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்து வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாக உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என் உடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாணத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும்
கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். போதும். அப்ப 63வது அதிகாரத்துல ஒருத்தர் வராரு. அவருடைய ட்ரெஸ் பூரா எப்படி இருக்கு? இரத்தத்துல துவைந்து இருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறாரு ஏசாயா. இயேசு கிறிஸ்துவுக்கு 750 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறாரு. இப்பதான் வாஸ்தவம் 14வது அதிகாரம் வெளிப்படுத்ததுல அது ரத்தம் புரண்டு ஓடும்னு அங்க இங்க போட்டிருக்கு. இவருடைய உடை எப்படி இருந்துதான் ரத்தத்துல துவஞ்சிருக்குன்னு. ஏன் உன் ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு? ஏன் மக்களை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு நான் பார்த்தேன், ஒருத்தர் கூட இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நானே இறங்கி வந்துட்டேன். நான் இறங்கி வந்து நான் சண்டைக்கு வந்தேன்னு. கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பேர் உண்டு, he is a man of war. he is a man of war. பல தடவை சொன்னாரு, the battle belongs to meன்னு. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாதப்ப அவரே இறங்கி வந்து அவர், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த சண்டையில காரணமாகி அந்த இரத்தம் சிந்துதலுக்கு அவர் காரணமானாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். இப்போ இயேசு கிறிஸ்து பெட்ராவில இருந்து திரும்பி போயிட்டு இப்ப எங்க இருந்து வராரு? வானத்துல இருந்து வராரு. வாசிங்க 19வது அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். கொஞ்சம் நிறுத்துங்க. அவர் என்னத்துல துவைக்கப்பட்ட ரத்தத்தை அங்கேயே போட்டிருந்தாரு? ஏன் அவருடைய ட்ரெஸ் ரத்தமா இருக்கு? ஏசாயா 63 நான் சண்டைக்கு போயிட்டு வந்தேன். வாசிங்க 6வது வசனம் வரைக்கும் வாசி. இது 14வது வசனம் வரைக்கும் வாசி. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ நம்மெல்லாம் அவரோட வருவோம். ஆனா நமக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் கொடுத்திருந்தாங்க? ஒயிட் கார்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவருடைய ட்ரெஸ் மட்டும் வெள்ளையா இல்லை. ஆனா அவர் பேரும் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? வேர்டு. அவர் வார்த்தை. he is the word that became flesh. it is Jesus Christ. அவர் தான் அந்த சண்டையில வந்து நிற்பாரு. அவரே அதை செய்வாரு. அதனால இன்னைக்கு யூதர்கள் தனியா யூஎன்ல நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் கோபத்தை கொண்டு வரத்துக்கு காலம் நெருங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வாஸ்தவம் இந்த சண்டையின் போது இரத்தம் அதிகமா சிந்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இரத்தம் சிந்தப்படுதலின் அளவு என்னன்னு போட்டிருக்கு 14-20 வாசிங்க சிஸ்டர். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாரி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. 1600 ஃபர்லாங் அப்படின்னு தமிழ்ல ஆங்கிலத்துல போட்டிருக்கு. தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 181 மைல்ஸ். 181 மைல்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா மெகிடோ இது எங்க இருந்து? அந்த மெகிடோல இருந்து பெட்ரா வரைக்கும் உள்ள தூரம் அதுதான். மெகிடோல இருந்து பெட்ரா வரைக்கும் இருக்கிற தூரம் 181. அந்த அளவுக்கு ப்ரிசைஸா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கர்த்தர் இப்படி தான் வரப்போறாரு. இந்த நாளையில நான் உங்ககிட்ட அதிகமாக கேட்டுக்கொள்றது, மறுபடியும் நான் சொல்றேன், யாரும் விட்டு போகக்கூடாது. எல்லாரும் ராப்சர்ல போயிடணும். இந்த காரியங்களை குறித்து சில இதை நீங்க ராப்சர் புக்லையும் கூட நீங்க வாசித்து கொள்ளலாம். ஆனா இப்பவே அதுக்குரிய அடித்தளங்கள் அமைக்கப்படுது. இந்த நாளையில நம்ம எழும்பி நிற்க பழகலைன்னா என்னைக்குமே நம்மளால நிற்க முடியாது. கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துக்குவோன்னு சொல்ல முடியாது. விசுவாசம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இப்படின்னு விசுவாசம் வந்துடாது. விசுவாசம் வளரணும். எப்படி ஒரு விதை வளரணுமோ அதே மாதிரி விசுவாசம் வளரணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிற்க பழகினாதான் நமக்கு அது முடியும். ஆனால் வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தர் மேல இருக்கிற அவருடைய நாமத்துக்கு, முக்கியமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் பெரிய எதிர்ப்பு வரும். முக்கியமா அந்த எதிர்ப்பு யார் மூலியமா வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் மூலமா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய குரான்ல அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா கிறிஸ்தவங்களுக்கும் யூதர்களுக்கும் குரான்ல இருந்து ஒரு 5 காரியங்களை நான் சொல்றேன். 5 காரியங்களை சொல்றேன், நீங்க எழுதிக்க. அதை வேணும்னா நீங்க அப்புறம் கூட என்கிட்ட கேட்கலாம். சூரா 5:51 குரான்ல சூரா
சாப்டர் 5 and verse 51 அதில் போட்டிருக்கு, believers take neither the Jews nor the Christians for your friend. முகமதியர்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்களையோ யூதர்களையோ உங்களுக்கு ஃப்ரெண்டாக வச்சுக்காதீங்க, நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க மதத்தை சாராதவங்க எல்லாரையுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா துன்மார்க்கர், அப்படி இல்லைன்னா விசுவாச துரோகம் பண்ணவங்க, இன்ஃபெடல்ஸ். அப்போ யார் இன்ஃபெடலா? இன்ஃபெடலுக்கு அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அப்போ இன்ஃபெடல் யார்? விசுவாச துரோகம் பண்ணுறவங்க யாருன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இன்ஃபெடல்ஸ். Those who call Jesus Christ as the Son of God, they are the infidels. Surah 5:17. Surah 5:17. Those who call Jesus Christ as the Son of God, they are infidels. Surah 5:17. அடுத்தது மறுபடியும் infidels யாருன்னா, who say that God is one of three in a trinity. Surah 5:73. ஸோ ட்ரினிட்டியை நம்புறவங்க எல்லாருமே இன்ஃபிடல்ஸ். ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின். அடுத்தது 4வது, இன்ஃபிடல்ஸ் இவங்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெதர் யூ see them in your neighborhood or anywhere, cut off their heads. அவங்களுடைய தலையை வெட்டிருங்க. சூரா 9:123. சூரா 9, cut off their heads. If you see an infidel anywhere, cut off his head. இன்னைக்கு யார் தலையை வெட்டிக்கிட்டு இருக்கிறா? அவங்க தான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி சீரியஸ். ஆனால் டீப் விதின் நானுமே அவங்க இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் அவங்க அமைதியாக இல்லை. சம்திங் இஸ் ஹேப்பனிங். அவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு தலை தூக்குவாங்க. நாட்கள் கடினமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அட்டாக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதிராக தான் அட்டாக் இருக்குது. அவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல தான் அட்டாக் இருக்குது. அப்படி சொல்கிற கிறிஸ்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற காரியம். ஏன்னா அந்த பெரிய கோல்டன் டோம் இருக்குது பாருங்கள், டோம் ஆஃப் த ராக், அதில் என்டர் பண்ணோன்னே போட்டிருக்கு God has no son அப்படின்னு, தேவனுக்கு குமாரன் கிடையாது அப்படின்னுட்டுன்னு. அதனால் உங்களுடைய சபையில் டாக்டரின் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் முடிவெடுங்க. எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். காது இருக்கிறவங்க கேட்க கடவுங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு தான் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுறத நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக இந்த அதிகாரத்தை நாங்கள் படிக்கும்போது இந்த வாரமே சில காரியங்கள் நிறைவேறினதை உலக அரங்கில் நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்குறோம். இனிமேலும் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. உமக்காக நாங்கள் எழும்பணும். கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளையில் ஒன்று முடிவு எடுக்கணும். எலியா கேட்டது போல, தேவன் உமக்கு கடவுளாக இருந்தால் அவர் பக்கத்தில் வரணும், அல்லது உலகம்தான் கடவுள்னா நாங்கள் அவர் பக்கத்தில் நிற்கணும். எங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய தைரியத்தை நீர் கட்டளை இட்டுறோம் இந்த நாட்களில். ஆனால் நாங்கள் எடுக்கிற முடிவு எங்களுடைய நித்தியத்தை பாதிக்குங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். இன்னும் நாங்கள் சந்திக்க வேண்டிய அநேகர் இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு உம்மை பற்றி ஒன்றுமே தெரியாது. நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லலைன்னா யார் சொல்லுவான்? எங்களுக்கு அதுக்குரிய தைரியத்தை நீங்கள் கொடுங்க. இந்த நாட்களில் மக்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்தோம். கேட்ட வண்ணமாக திரும்பி போகாமல் நாங்கள் உமக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க எங்களுக்கு பலத்தை தாரோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.